அந்த இது வருதுன்னா இதையும் நான் மாத்தணும். நம்புவதற்கு இயேசுவே சொல்லிட்டார் வேற, உங்களை ஒரு முடியுமாவது கருப்பாக்க முடியுமா? அப்ப அவர் சொன்னதுக்கு எதிராக பேசுறோம்னா உண்மைதான். அது எதுக்காக சொன்னான்னு எனக்கு தெரியும். ஆனா அவரே சொல்றாரு, உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது எதுக்காக சொன்னார்னா, கவலைப்படுறதுனால நீ ஒரு முகத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நீ கவலைப்படுறதுனால உங்களால இதெல்லாம் செய்ய முடியாதுன்றாரு. வெள்ளையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாது கவலைப்படுறதுனால. கவலை விடு, என்ன நம்புன்ற. இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு நம்ம ஜனங்க என்னன்னா, முடியாததை முடியும்னு நம்புறாங்க பாத்தீங்களா? நெகட்டிவ ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. ஐயோ எதுனா ஆயிடுமா, போயிச்சா முடிஞ்சிச்சானா இவங்க நல்ல மனப்படம் பண்ணி வந்துக்கிறாங்க. சுறாகையில் இந்த கோணாரு எல்லாமே என்னன்னா, பக்கத்து வீட்டுல ஆச்சு, அக்கத்து வீட்டுல ஆச்சு, சொந்தக்காரங்க ஆச்சு, நம்ம வீட்டுல நிறைய பேர் பிதா செத்தாங்க அப்படின்றதெல்லாம் மனசுல வச்சுக்கிறதுனால நம்மளுக்கும் இதே தான் அப்படின்னு நம்புறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாருக்கிட்ட வந்திருக்கீங்க தெரியுமா? வானத்தை பூமி அண்ட சராசரங்களை உண்டாக்குன தேவன் கிட்ட வந்திருக்கிறீங்க. அவரை நம்புறீங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருத்தர் சொல்றாரு, இதாவாகிய தேவனை பார்த்து அவர் நச்ச முடிய கிடையாது. எங்காகிறாரு? 30 வயசு மாதிரி இருக்கிறாரு, 30 வயசுல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்றாரு. அப்போ கொஞ்சம் ஜூட்டுக்காவா இருக்கணும், உஷாரா இருக்கணும் நம்பிக்கையில. நீ எதை நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில 100% நடக்க போகுது அப்படின்னும் போது, உங்க நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் ஆதாரத்துல அடிப்படையில இருந்தா சூப்பர், தப்பிச்சுக்கலாம், பெரிய காரியங்களை தப்பிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, உஷாரா வந்து நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசம். இதுதான் விசுவாசம். ஒண்ணுமே இல்லை, தர தட்டிச்சு எல்லாம் கீழே போயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒரே திருப்பிடுவாங்க. ரொம்ப கீழே போயிடுச்சு. நண்டு வந்து நண்டுங்களை விட்டாங்களாம், எல்லா நண்டுகளும், ஜப்பான் நண்டு, இந்தியா நண்டு, எல்லா நண்டை விட்டாங்க. நண்டுங்க என்ன பண்ணும்? ஒண்ணு ஏறிச்சுன்னா இன்னொன்னு பூச்சி இருக்கும். எதையும் வந்து ஏற விடாது. ஏன் ஏற விடாதுன்னா, இது ஏறதுக்கு இன்னொன்னத்தை இருக்கும் சொல்றாரு. அந்த நண்டு மாதிரி தான் இந்த உலகத்துல. நீ என்ன பண்ணு, கீழே போயிடு. ஓனர் வந்து என்ன பண்றாரு? திருப்பி விட்டுறாரு. எந்த அளவுக்கு நம்ம கீழே இருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணர்ந்தோம்னா அதை மாத்துறதுக்கு கர்த்தர் வல்லவராரு. முடியாது ஆகாதுன்றீங்க பாத்தீங்களா? அதை சரி பண்றது தாங்க கடவுள். வேற எதுக்கு கடவுள்? என்ன கேட்கறேன், நான் கேட்கறேன். எதுக்கு கடவுள் இருக்காரு தெரியுமா? இந்த உலகம் இந்த மாதிரி சீர்கட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமா கிடையாதுல, இதை சரி பண்றதுக்கு தான் இருக்கிறார் கடவுள். ஏதோ ஒரு டைலாக் பண்ணுவார், பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு எது அர்ச்சனை. அந்த மாதிரி நீங்க எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஒண்ணு.